ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு இந்த மழை காலத்துக்கும் அதுக்கும் சளி, தும்மல், இருமல், காய்ச்சல் இப்படி எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நாம் ஒரு சுக்குமல்லி காஃபி குடித்தா தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்கும். இதை குழந்தைங்க கூட தாராளமாக குடிக்கலாம். இப்போ வாங்க, இந்த சுக்குமல்லி காஃபி எப்படி ஸ்ரீலங்காவில் செய்வாங்களோ அதே போல் நாமளும் செய்யலாம். இந்த காஃபி பவுடர் அரைக்கிறதுக்கு நான் 1/4 கிலோ மல்லி, 50 கிராம் சீரகம், 50 கிராம் சுக்கு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சர்க்கரை, இது இவ்வளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுக்கு நம்ம முழுசாக இருந்தால் நம்ம சூடு ஏறாது, நம்ம மிக்சிலையும் அரையாது. அதனால் நம்ம உரலில் போட்டு அதை ஒன்று பாதியாக நம்ம தட்டி எடுத்துக்குவோம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குத்தி எடுத்துடுங்க. இப்போ நான் எவ்வளோத்தையும் தட்டி இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுருவோம். அது சூடானதுக்கு அப்புறமேட்டு மல்லி எடுத்து போட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மல்லி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச சுக்கை அதில் போட்டு அதையும் சேர்த்து வறுப்போம். மல்லி வறுக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் சுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டு தான். அது சளி, வாய்வு, அஜீரண கோளாறு இப்படி எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது. சுக்கு போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் மிளகையும் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் மிளகு தான் எடுத்துருக்கிறேன். சின்ன பிள்ளைங்களும் குடிக்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் போதும், பெரியவங்கன்னா ஜாஸ்தி போட்டுக்குங்க. சீரகம் மட்டும் நம்ம கடைசியாக போட்டுக்கணும். ஏன்னா சீரகத்தை போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வறுத்தீங்கன்னா அதில் ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்கி விட சரியாக இருக்கும். இந்த மல்லி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கலர் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ப்ரௌன் கலரில் இந்த கலர் வந்துடுச்சு பார்த்தீங்க இல்லையா, இந்த கலர் வந்தால் போதும். இப்போ சீரகத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சீரகத்தோடைய கலர் ரொம்ப மாறக்கூடாது. அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா ஓகே. இப்போ லாஸ்ட்டாக நான் அந்த எடுத்து வச்ச சர்க்கரை 2 ஸ்பூனையும் எடுத்து அதில் போடுறேன். சர்க்கரை ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அரைக்கும் போது அது நல்லா நைஸாக அரைப்படுறதுக்காக தான் நம்ம அந்த சர்க்கரையை போடுறோம். போட்டுட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. போட்டுட்டு ஒரு 2 கிளறி போட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதை பிளேட்டில் போட்டு நான் ஆற வைக்கிறேன். சட்டியில் வச்சு அது அந்த சூட்டுக்கு இன்னும் கலர் மாறிடும். அதனால் நான் ஒரு தட்டில் போட்டு தான் நான் ஆற வச்சுட்டேன். இப்போ அதை ஆறிடுச்சு. ஆறுனதை எடுத்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். நம்ம மிக்சியிலே போட்டு அரைச்சிக்குவோம். கொஞ்சமாக தானே செய்கிறோம், அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பவுடரை நான் ஒரு அரித்தட்டு வச்சு சலித்து எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட் அந்த குறுநல் மாதிரி வர்றது எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை மிக்சியில் போட்டு திருப்பி அதை ஒரு ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிடுங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சாச்சு. இதெல்லாம் இப்போ ஆற வச்சுட்டு இதை நான் இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட போகிறேன். இது எப்போ உங்களுக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்கோ அப்போ நீங்கள் ஒரு பால் காஃபியோடு போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பிளெயின் காஃபியாக கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம். நான் இப்போ ஒரு பால் காஃபி போட போகிறேன். ஏன்னா எனக்கே தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்குது. பால் சூடானதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் போட்டால் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு சாயம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. இந்த சுக்குமல்லி காஃபி போடும்போது பால் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் இந்த பவுடர் நம்ம அரைச்ச உடனே வீடே நல்லா வாசமாக இருக்குது. சுக்குமல்லி வாசம் அப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது.
காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. நான் குடிக்க போகிறேன். நான் சொன்ன அளவுலேயே நீங்களே இதே மாதிரி காஃபி பவுடர் செஞ்சு காஃபி போட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.